அடா விளக்குனீங்களா? ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு வந்து இப்ப தான் வந்து எஸ்கலேட்டர் ரொம்ப முக்கியம். இந்தியன் கம்யூனிட்டி அவ்ளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. யங்ஸ்டரிசம்லருந்து யங்ஸ்டரிசம் சொன்னாலே எங்களுக்கு வேலை இல்ல. அதனால தான் நாங்க யங்ஸ்டரிசம் போயிட்டோம். எங்களுக்கு வேலை இல்ல. அதனால தான் நாங்க வந்து ஜினாயா போயிட்டோம். எங்களுக்கு வேலை இல்ல. அதனால தான் நாங்க சமூன் பண்றோம்ன்னு சொன்னோம். அதுக்கெல்லாம் வந்து நீங்க பொங்க மாட்றீங்க இந்த பத்துக்க மேனேஜ்மென்ட். இத்தன வருஷமா உங்க தாத்தா, பாட்டன், பூட்டன் காலத்திலருந்து மக்கள் பணத்த வச்சு, டொனேஷன் வச்சு பிச்சை எடுத்தா நீங்க பிச்சை எடுத்து தானே நீங்க வாழ்றீங்க. எங்க வேலை வெட்டிக்கு போறீங்களா? இந்த காசுல தானே நீங்க பணக்காரனா கிடக்குறீங்க. ஆனா மக்கள் இன்னும் அப்படியே தான் கிடக்குறாங்க. அந்த பார்க்கிங் 3 வழி. அங்க உள்ள பூந்தா பார்க்கிங் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு தெரியுமா? அங்க சார்ஜ் பண்றீங்களா? பார்க்கிங்கோட கோத்தா இருக்காது, பாக்ஸ் இருக்காது. அவ்வளோ கேவலமா இருக்கும் அந்த நிலம். அங்க போய் பார்க்கிங் பண்ணணும். இதுல 3 வழி சார்ஜ். அப்புறம் என்ன இதுக்கு நீங்க வந்து டொனேஷன் வாங்குறீங்க? 3வது விஷயம். மக்களுக்கு வந்து இவ்வளோ நாளா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? காச கொலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? மிஞ்சி மிஞ்சி அந்த தமிழ் ஸ்கூலுக்கு காசு குடுப்பீங்க. வேற என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? அ? போதும். இது வந்து உங்க அப்பன் வீட்டு சொத்து இல்ல. உங்க பாட்டன் வீட்டு சொத்து இல்ல. அடுத்தவனுக்கு வாய்ப்ப குடுங்களேன். பத்திரிக்கை மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு. உங்கனால முடியலனா விலகுங்களேன். அப்பன் இருப்பாங்களா? இப்ப பையன் இருப்பானா? அப்ப பையன் பொலிட்டிக்ல இருப்பானா? இந்த விஷயத்த வந்து மக்கள் எவ்வளோ நாள் ஏமாத்த போறீங்க? சாமி பேர சொல்லி, சொல்லி, சொல்லி 1 வருஷத்திலே சம்பாரிச்சுர்றீங்க. அந்த தைப்பூசத்துல. அ மக்களோட காசு தானே. பிச்சை எடுத்து தானே சம்பாரிக்கிறீங்க. வேற ஆளுக்கு குடுங்களேன். வாய்ப்ப குடுங்களேன். எதுக்கு எஸ்கலேட்டர் பிசினஸ் வந்து உங்க பேர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க? இப்போ வந்துருவாங்க. விளக்கான லாயர்ஸ்லாம் வந்துருவாங்க. இந்த விஷயத்துல வந்து ஒய்.பி. பாப்பாராயுடு சொல்றது சரியான விஷயம் தான். காட்டு மிராண்டித்தனமா தான்டா நீங்கலாம் நடந்துக்கிறீங்க. கோயில்ல இப்ப இஷ்யூ ஆச்சுன்னா எல்லாம் டொனேஷன் போட்டுருவாங்க. நம்ம மக்களையும் செருப்ப கழட்டி தான் அடிக்கணும். எப்ப சொல்லி, சொல்லி, சொல்லிக்கிற அங்க தான் போய் போவீங்க. அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது குடுத்துருக்கானா? நம்ம இன்னும் ஏழையா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யங்ஸ்டரிஸம்லேருந்து, ஜெனாயாலேருந்து எல்லாமே. ஏன்னா, நமக்கு வேலை வாய்ப்பு இல்ல. அத செய்யுங்கடா பத்திரிகை மேனேஜ்மென்ட். வருஷம் வருஷம் சம்பாரிக்கிறீங்க மில்லியன் கணக்குல. ஒரு மினரல் வாட்டர் வாங்கி குடுக்குறீங்களா? அங்க மக்கள் அவ்வளோ பேர் வராங்களே. ஒரு ஃப்ரீயா ஒரு மினரல் வாட்டர் குடுத்துறீங்களா? தண்ணீர் பந்தலும் வெளியூர் ஆளுங்க. அன்னதானமும் வெளியூர் ஆளுங்க. நீங்க என்னடா செய்றீங்க? டெய்லி சம்பாரிக்கிறீங்க. பிச்சை எடுத்து வாழ்றீங்க. இந்த வா ஒ என்ன இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது செய்யலாம்.